அனைவருக்கும் வணக்கம். கேஃபிடே தமிழ் யூடியூப் பக்கத்தில் மீண்டும் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்றைய ஒரு பதிவுல நான் பேசக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, 5 சீக்ரெட்ஸ் ஆஃப் வெல்த்திய பத்தி தெரிஞ்சுக்கலாம். அதாவது மிகவும் பெரிய செல்வந்தர்களுடைய 5 முக்கியமான ரகசியங்கள் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதவிட முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்மளோட யூடியூப் சேனலான கேஎஃப்டிஏ தமிழ் யூடியூப் பக்கத்த முதல் முறையாக நீங்க பார்க்குறீங்கன்னா, மறக்காம நம்ம யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகான தட்டி விடுங்க. அதேபோல இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கும், குடும்பத்தார் அனைவருக்கும் இந்த வீடியோஸ ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு லைக் பண்ண சொல்லுங்க. உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தா கமெண்ட்கள் வழியா தெரிவிச்சுக் கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு இந்த பதிவ நான் ஆரம்பிக்கிறேன். முதல் ரகசியம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவங்க அவங்களுடைய முதல் ரகசியமே சாக்ரிஃபைசிங் இமிடியேட் கிராட்டிஃபிகேஷன். அதாவது டிலேட் கிராட்டிஃபிகேஷனுக்கு முக்கியத்துவம் குடுப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம். நம்ம இத பார்க்கலாம். என்ன அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்மால் டெய்லி டிசிஷன்ஸ் என்ன இருக்கோ, அந்த ஸ்மால் டெய்லி டிசிஷன்ஸ் ஒவ்வொரு நாளுக்கு எடுக்கக்கூடிய ஒரு முடிவுகள் அவங்களுக்கு சாதகமாவும், அது ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு ரிட்டர்ன்ஸ் குடுக்குற மாதிரியான சில விஷயங்கள தான் அவங்க கையாளுவாங்க. முக்கியமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியில போய் வீணா செலவு பண்றத தடுத்து நிறுத்திக்குவாங்க. அவங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டிக்காக, ஃபியூச்சருக்கு. அதேபோல பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, புது வண்டி வாங்குறதாகட்டும், லக்ஸுரி ஐட்டம்ஸ் வாங்குறதாகட்டும், வெளியில போய் சாப்பிடுறதாகட்டும், ஹோட்டல், ரெஸ்டாரண்ட்ஸ்ல போய் எக்ஸ்ட்ராவேகன்ட்டா செலவு பண்ணிட்டு, குடும்பத்தாருடன், உறவினர்களுடன் அல்லது நண்பர்களுடன் போயிட்டு செலவு பண்ணிட்டு சாப்பிடுறதாகட்டும். அதேபோல பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டேட்டஸ நான் மெயின்டெயின் பண்ணணுன்றதுக்காக தன்னை தானே பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு விஷயமாகட்டும். இத எல்லாத்தையும் அவங்க முற்றிலும் தவிர்த்துருவாங்க அப்படின்ற ஒரு விஷயம். ஏன்னா, அவங்களுடைய முழு நோக்கமே என்ன அப்படின்னா, வெல்த்த பில்ட் பண்றது. அதாவது பெரும் செல்வந்தர் ஆகணும் அப்படின்ற ஒரு கனவை நோக்கி அவங்க பயணிக்கும்போது, வீண் செலவுகள அவங்கள தடுத்து நிறுத்தினா தான் அந்த செலவுகள, அந்த தடுத்து நிறுத்தின அந்த செலவுக்கு ஆகக்கூடிய ஒரு தொகைய ஒரு முதலீடு அ இன்ஸ்ட்ருமென்ட்ல போட்டாங்க. இன்வெஸ்ட்மென்ட் இன்ஸ்ட்ருமென்ட்ல போட்டா, எவ்வளோ மடங்கு அது பெருகுமோ, அந்த விதமான முடிவுகள் எடுக்கிறதுக்காக இந்த ஒரு மைண்ட் செட்ட உருவாக்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயம். அவங்களுடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்க எப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்களோ, அப்படியே அத மெயின்டெயின் பண்ணிட்டே போவாங்களே ஒழிய, அத மேம்படுத்திக்கிறதுக்கு அவங்க முன் வரமாட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மேம்படுத்திக்கணும் அப்படின்னா, அந்த ஒரு ஸ்டேட்டஸ்லயே அவங்க வாழ்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையில தள்ளப்படுவாங்க. அதனாலயே பார்த்தீங்கன்னா, அதிகமான செலவு அதுக்கு தேவைப்படுதுன்றதுனாலயே, அவங்க ஒரு சிம்பிளான லைஃப் ஸ்டைல தான் லீட் பண்றதுக்கான முயற்சிகள அவங்க எடுப்பாங்க. அவங்க வேலை செய்யக்கூடிய ஒரு நிறுவனத்திலயோ அவங்களுக்கு ஒரு போனஸ் கிடைச்சிருக்கு அல்லது பார்த்தீங்கன்னா, ஒரு இன்கிரிமெண்ட் கிடைச்சிருக்குன்னா, அந்த தொகைய எடுத்து தேவையில்லாம ஜனங்களுக்கு தெரியிற மாதிரியான ஃபிளாஷி ஐட்டம்ஸ்ல செலவு பண்ண மாட்டாங்க. பதிலுக்கு அத ஒரு ஃபியூச்சருக்கு அவங்களுடைய ரிட்டயர்மென்ட் பிளானிங்குக்கோ அல்லது பார்த்தீங்கன்னா, ஒரு இன்வெஸ்ட்மென்ட்டுக்கோ அத பயன்படுத்திக்குவாங்க அந்த ஒரு தொகைய அப்படின்ற ஒரு விஷயம். அந்த சம்பள உயர்வான ஒரு டிஃபரன்ஸ் அமௌண்ட் என்ன இருக்கோ, அத கூட அவங்களுடைய ஃபியூச்சருக்காக தான் அத ஒதுக்கி வைக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இதுதான் முதல் ரகசியம். அதாவது என்னன்னா, சாக்ரிஃபைசிங் இமிடியேட் கிராட்டிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா, 2வது விஷயம் என்ன பண்றாங்க பெரும் செல்வந்தர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, 2வது பார்த்தீங்கன்னா, சாக்ரிஃபைசிங் பெர்சனல் டைம் ஃபார் ஸ்கில் டெவலப்மென்ட் அண்ட் ஹஸல் அப்படின்னு சொல்றாங்க. பெர்சனல் டைம் அப்படின்னா, தனிப்பட்ட முறையில அவங்களுக்கு நேரம் இருக்கு இல்லையா? அந்த தனிப்பட்ட முறையில அந்த இருக்கக்கூடிய அந்த நேரத்த ஒப்பேத்தாம, தேவையில்லாத சினிமா பார்க்குறதாகட்டும், ஸ்போர்ட்ஸ் ஈவென்ட்ல போய் கலந்துக்கிறதாகட்டும், அதேபோல பார்த்தீங்கன்னா, ஒரு ஹாபீஸ் நான் பண்றேன் அப்படின்ற பேர்ல டைம் வேஸ்ட் பண்றதாகட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள்ல அவங்க கவனத்த செலுத்த மாட்டார்கள். அதுக்கு பதிலா அவங்க அடிஷனலான இன்கம் எப்படி ஜெனரேட் பண்ணலாம்? எப்படி ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்? எப்படி ஷேர் மார்க்கெட்ல என்னென்ன மாதிரியான பங்குகள பத்தி நம்ம ஆராய்ச்சி செய்யணுன்றது அனாலிசிஸ் ஆகட்டும். அதே போல பார்த்தீங்கன்னா, எந்த விதமான ஒரு கொள்கைய எடுத்துக்கொண்டு பிசினஸ் பண்ணா எனக்கு அதிகமான லாபம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயமாகட்டும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய நேரங்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அவங்களே மேம்படுத்திக்கிறதுக்காக அந்த நேரங்கள செலவழிப்பாங்க. மேம்படுத்திக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் என்னன்னா, புது புது ஸ்கில்ஸ கத்துக்கிறதுக்காக அந்த நேரத்த யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற விஷயம். புது புது ஸ்கில்ஸ்னா என்ன? சேல்ஸ் பத்தி ஆகட்டும், மார்க்கெட்டிங் பத்தி ஆகட்டும், புரோகிராமிங் இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஏஐ வந்திருக்கு. ஸோ ஏஐ சார்ந்த துறையில எந்த விதமான புரோகிராமிங்ல கத்துக்கலாம். மெஷின் லர்னிங் ஆகட்டும், புரோகிராமிங் ஆகட்டும், அத பத்தின ஒரு புரிதல கொண்டு அத பத்தின ஒரு ஸ்கில்ஸ் என்ஹான்ஸ் பண்ற ஒரு விஷயத்து மூலமாக, அவங்களுக்கு ஃபியூச்சர்ல அந்த துறை சார்ந்த வேலை கிடைக்கும், சம்பளம் உயர்வாகும். ஒரு சில காலத்துக்கு அப்புறம் ஸ்கில்ஸ் என்ஹான்ஸ் பண்ணியிருக்கிறதுனால. ஸோ, அதனால பார்த்தீங்கன்னா, அதிகமான சம்பளம் வரதுனால, அந்த சம்பளத்த மறுபடியும் அவங்க வீண் செலவு பண்ணாம, அத ரீடைரக்ட் பண்ணி இன்வெஸ்ட்மென்ட் இன்ஸ்ட்ருமென்ட்ஸ்லலாம் முதலீடு பண்ணுவாங்க. அதே போலவே மென்டர்ஷிப்க்கு அவங்களுடைய நேரத்த ஒதுக்கிறதாகட்டும். அதே போலவே இதெல்லாம் அவங்களுடைய நேரத்த அவங்க எப்படி என்ஹான்ஸ் பண்ணிக்கிறாங்க ஸ்கில் டெவலப்மென்ட்டுக்காக அப்படின்ற ஒரு விஷயம் தான் பார்த்தீங்கன்னா, 2வது ஒரு விஷயம். அது என்னன்னா, சாக்ரிஃபைசிங் பெர்சனல் டைம் ஃபார் ஸ்கில் டெவலப்மென்ட் அண்ட் ஹஸல். ஹஸல் மூலமா அப்படின்னா,
எப்படியார ஒரு விதத்தில வந்து அவங்களுக்கு இன்கம் வர்றதுக்கான சைடு பிசினஸ் ஏதாவது பண்ண முடியுமா? அப்படின்றது அந்த ஹஸ்ல் அப்படின்னுவாங்க. 3வது ஒரு விஷயம் என்ன பண்ணுவாங்க வெல்தி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சாக்ரிஃபைசிங் கம்ஃபோர்ட் ஃபார் ரிஸ்க் அண்ட் குரோத். அவங்களுடைய சுகத்த வந்து அவங்க தள்ளி வைப்பாங்க. அந்த சுகம் வந்து என்ன வேணுமா இருக்கலாம். அது என்டர்டெயின்மென்ட்டாவும் இருக்கலாம். அல்லது வந்து பார்த்தீங்கன்னா, வெளிய போய் சாப்பிடுற ஒரு சுகமா இருக்கலாம். ஒரு உணவ போய் சாப்பிட்டப்போ ஒரு அடையக்கூடிய ஒரு சுகம், ஒரு சந்தோஷம். அல்லது ஒரு நண்பர்கள் கூட போய் பார்ட்டி பண்றதா இருக்கட்டும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, தற்காலிகமாக ஒரு குறுகிய காலகட்டத்துக்கு மட்டும் தான் அது ஒரு இன்பத்த வந்து கொண்டு வரும்ன்றது அவங்களுக்கு தெரியும். அத தவிர்த்து அதனால எந்த பலன் இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி அவங்க எழுப்பாங்க. அதுக்கு பதிலாக அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எந்த விதமான ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலாம். எந்த விதமான ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாம். அதேபோல எந்த விதமான வெஞ்சர்ஸ வந்து நம்ம உருவாக்கலாம். எப்படி வந்து ரிஸ்க்க வந்து டைவர்சிஃபை பண்ணிட்டு இன்வெஸ்ட்மென்ட்ல பெரும் லாபத்த அடையலாம் அப்படின்ற ஒரு விஷயமாகட்டும். இன்ஸ்டபிலிட்டி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, அந்த இன்ஸ்டபிலிட்டிலருந்து எப்படி மீண்டு வரலாம். லாங் டெர்ம்ல வந்து எப்படி ஃப்ரீடமும் ஒரு பாதுகாப்போட ஃபினான்ஷியலி ஸ்ட்ராங்கா, ஸ்டேபிளான ஒரு வெல்த்த வச்சுக்கிட்டு, ஒரு செக்யூரான லைஃப் ஸ்டைல் வந்து எப்படி லீட் பண்ண முடியுன்றதுக்கான முயற்சிகள வந்து எடுத்துக்கிறதுக்காகவே இந்த ஒரு தியாகம் செய்வாங்க. அதாவது சாக்ரிஃபைசிங் கம்ஃபோர்ட் ஃபார் ரிஸ்க் அண்ட் குரோத் அப்படின்ற ஒரு விஷயம். 4வது ஒரு மிகப்பெரிய ஒரு அம்சம் என்னன்னா, சாக்ரிஃபைசிங் பேலன்ஸ் டெம்பரரிலி. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க பெரும் செல்வந்தரா இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய நேரத்தையும், அவங்களுடைய சக்தியும் அனைத்தும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு புது விதமான ஒரு ப்ராடக்ட்டுக்கோ அல்லது ஒரு பிசினஸுக்கோ அத வந்து மெய்ப்படுத்துறதுக்காகவே, அத வந்து பெருசாக்குறதுக்காகவே, அவங்களுடைய திட்டங்கள வந்து அதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா, செலவழிப்பாங்க நேரத்த எல்லாமே. ஸோ அப்படி அப்படி பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இன்டென்ஸான ஒரு பீரியட் இருக்கும். அந்த ஒரு காலகட்டத்தில வந்து பார்த்தீங்கன்னா, யாரு கூடவும் அதிகமா அவங்க வந்து வெளியில உலகத்துக்கு தெரிய மாட்டார்கள். அவங்களுடைய அந்த இன்டென்ஸான அந்த வொர்க் எத்திக் மூலமா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புதுவிதமான ஒரு இன்வென்ஷனோ அல்லது ஒரு புதுவிதமான ஒரு ப்ராடக்ட்டோ வெளிய வரும். உதாரணத்துக்கு நம்ம எடுத்து பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய உதாரணங்கள் இருக்கு. நிக்கோலா டெஸ்லா பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபேமஸ் இன்வென்டர். அவரு மிகப்பெரிய கண்டுபிடிப்பெல்லாம் கொண்டு வந்திருக்கிறாரு. அவரு அதே மாரி தான் ஒரு இன்டென்ஸான ஒரு ஆக்டிவிட்டில உருவாகி அந்த சிந்தனையில வந்து அவர் வந்து புது புது ப்ராடக்ட்ல வந்து அவங்க வந்து கொண்டு வந்து பேட்டன்ட் பண்ணிட்டு அவர் வந்து புது இதெல்லாம் விஷயங்களெல்லாம் கண்டுபிடித்தாரு, இன்வென்ட் பண்ணாரு அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இன்னும் நெறைய பேரு நம்ம வந்து பார்க்கலாம். Facebook எப்படி வந்து ஒரு காலேஜ்ல வந்து உருவாக்குனாரு மார்க் ஜூக்கர்பர்க் அந்த கோடெல்லாம் ரெடி பண்றதுக்கு எவ்வளோ டைம் அண்ட் எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணாரு. அந்த நேரத்தில வந்து அந்த காலேஜ்ல இருக்க மத்த பசங்க ஜாலியா என்ஜாய் பண்ணாங்க. ஆனா, இவரு வந்து அந்த நேரத்தையும், அந்த எனர்ஜியும் இதுக்காகவே டெடிகேட் பண்ணதுனால தான், இப்போ வந்து அவங்க ஜாலியா இருக்காங்க. மத்தவங்க வந்து இப்போ ஓடிக்கிட்டே இருக்காங்க வாழ்க்கையில அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இந்த மாரி நெறைய வந்து அவங்களோட டைம் அண்ட் எனர்ஜி அந்த லீஜருக்கு வந்து அதிகமான முக்கியத்துவம் குடுக்காம, சோஷியல் இவெண்ட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு, ஹாபீஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு, தங்களுடைய ஃபியூச்சர் வளர்ச்சிக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நேரத்தை எல்லாம் செலவழிப்பாங்க. இன்டென்ஸா வொர்க் பண்ணுவாங்க. அதன் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேரம் வந்து வொர்க் பண்றதின் வழியாக அ அதுக்கேற்ப ஒரு தீர்வ வந்து அவங்க அடைவாங்க அப்படின்ற ஒரு விஷயம். 5வது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாக்ரிஃபைசிங் பெர்சனல் ரிலேஷன்ஷிப் ஃபார் ஃபோக்கஸ் அப்படின்றது. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும் செல்வந்தரா ஆகணும் அப்படின்றப்போ ஒரு பவுண்டரி வந்து செட் பண்ணுவாங்க. நண்பர்களுக்கும், அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேமிலிக்கு வந்து ஒரு பவுண்டரிய செட் பண்ணிட்டு, அந்த பவுண்டரிக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அவங்களுடைய எண்ணங்கள், அவங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, லாங் டெர்ம் வெல்த் கிரியேஷனுக்காக தான் அத டெடிகேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம். ஃபினான்ஷியல் கோல வந்து செட் பண்றதுக்காக பெர்சனல் ரிலேஷன்ஷிப் வந்து மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு மைண்ட் செட் தான் இருக்கு. ஒரு லிமிட்டட் டைம் வந்து அவங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. நண்பர்களோடையோ அல்லது உறவினர்களோடையோ, எந்த நண்பர்களோ அல்லது உறவினர்களோ வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸசிவ் ஸ்பெண்டிங்க்கு வந்து செலவு ரொம்ப அ செலவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் குடுக்குறாங்களோ, அவங்கள வந்து முக்கியமா வந்து அவாய்ட் பண்ணிருவாங்க. அதே போல வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ட்ராமா வந்து விரும்ப மாட்டாங்க. அப்புறம் நெறைய வந்து சோஷியல் ஈவென்ட்ஸ்ல கலந்துக்க மாட்டாங்க. ஏன் சோஷியல் ஈவென்ட்ஸ்ல கலந்துக்கிறது மூலமாக திருப்பி ஒரு காசிப்ஸ் மாதிரி வரும். அப்புறம் அவங்களுடைய ஃபிளாஷி ப்ராடக்ட்ஸ், ஃபிளாஷி விஷயத்த பத்தி நண்பர்கள் எல்லாம் சொல்லுவாங்க. அப்போ என்ன ஆகும் அப்டின்னா, ஒரு காம்படிஷன் மாரி வரும். ஒரு கம்பேரிசன் வரும். அது அவங்களுக்கு ஒரு டவுன் டர்னா இருக்கும்ன்றதுனால தான் அவங்க லாங் டெர்முக்காக அவங்க எனர்ஜிஸ வந்து ஃபோக்கஸ் பண்றதுனால, டைம் வந்து அங்க ஃபோக்கஸ் பண்றதுனால என்ன பண்ணுவாங்க, இந்த விதமான விஷயங்கள் அதாவது ரிலேஷன்ஷிப்பையும் ஃபோக்கஸ் அ பெர்சனல் ரிலேஷன்ஷிப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஒதுக்கிட்டு, தங்களுடைய பிசினஸையும், தங்களுடைய வளர்ச்சியும், பெர்சனல் குரோத், ஃபினான்ஷியல் கோல்ல நோக்கி தான் அவங்களுடைய பயணம் இருக்கும் அப்படின்றது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, 5 முக்கியமான ஒரு விஷயம். அ பெரும் செல்வந்தர்கள் ஆகணும் அப்படின்னா, இந்த 5 முக்கியமான ரகசியங்கள நம்ம வந்து கையாண்டா, நம்ம வாழ்க்கையிலும் இந்த மாற்றத்த நம்மனால எட்ட முடியும்னு சொல்லிட்டு, மீண்டும் இன்னொரு பதிவில சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சந்தேஷ். நன்றி, வணக்கம்.